நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நிறைய படிச்சிருப்பாங்க. ஆனால் எக்ஸாம் ஹால் போன உடனே அதில் கொஞ்சம் பர்சன்ட் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். இது ஏன் அப்படின்னு நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முதல்ல நம்ம பிரெயின் எப்படி லேர்னிங்கை கேப்சர் பண்ணுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதாவது நம்ம ஒரு லிசன் பண்ணுறது மூலியமா, அதாவது ஒரு லெக்சர் நடக்கும் போது அதை நம்ம கேட்குறோம்ல, அந்த கேட்கறதுலேருந்து நம்ம பிரெயின்ல ஒரு 5% தான் ஸ்டிக்காக இருக்கும், அதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுவே நம்ம ஒரு புக்காக படித்து அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 10% நிற்கும். ஓகேவா? அந்த மெமரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் ஒரு 10%. அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ அந்த மாதிரி காட்சிக்கு மூலியமா பார்க்கும்போது அது கலர்ஃபுல்லாக இருக்கிறது, அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு 20% மெமரியில ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். தட் மீன்ஸ் நம்ம ஜஸ்ட் லிசன் பண்ணி கேட்கறது மூலியமா வெறும் 5% தான். அதுவே புக்கு படிச்சுமா அது 10%. அதுவே நம்ம வீடியோ மூலியமா பார்க்கும்போது அது 20% மெமரியை அதிகமாக கொடுக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதுல நம்ம ஒரு டெமோ செஞ்சு பார்க்குறோம். இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படிக்கிறோம், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம செஞ்சு பார்க்குறோம்ல. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கும்போது நம்மளோட அந்த பிரெயின் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 30% வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணி அது கொஞ்சம் ஜாலியாக நம்ம அந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணும் போது அது கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும், அந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணும் போது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யும் போது அவங்களுக்கு 50% வரைக்கும் அங்கே என்ன டிஸ்கஷன் நடந்துச்சு, எதை பற்றி பேசினாங்க அப்படின்ற அந்த ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். ஓகே, இதை எல்லாத்தையும் விட இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு. அந்த 2 மெத்தட் தான் நம்மளோட டியூஷன்ல பயங்கரமா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மற்ற விஷயங்கள்லாம் நம்ம லேர்ன் பண்றோம், இன்னும் நம்ம அதை ப்ராக்டிக்கல்ல முழுமையா கொடுக்கல. ஸோ இப்போ இந்த ப்ராக்டிக்கல் சொல்லுவாங்க, அதாவது டூ இட் யுவர் செல்ஃப். அந்த ப்ராக்டிஸை நம்ம செஞ்சு பார்க்கும் போது அதை நம்ம முழுமையா செய்யும் போது நம்மளால 75% நம்ம என்ன படிச்சோமோ அதை அழகா மறக்காம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க உதவும். இதனால தான் நம்மளோட டியூஷன்ல ப்ராக்டிஸ் செய்யுங்க, டெய்லி ப்ராக்டிஸ் செய்யுங்க, இந்த பயிற்சிகளை செஞ்சுட்டு நம்மளுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்றோம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஒரு சின்ன ஒரு ஆட்டிடியூட் டெய்லி பேஸ்ல அவங்க ஒரு 20 கொஸ்டின் தான் செய்யறாங்க. அவங்க தவறு செஞ்சாலும் சரி செஞ்சாலுமே அவங்களுக்கான அந்த தெளிவான விளக்கம், ஓகே, எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுக்கறதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 20 கொஸ்டின் செஞ்சாலுமே ரொம்ப குவாலிட்டியான ஒரு விஷயத்த அவங்க பிரெயின்ல ஸ்டோர் பண்றாங்க. இப்போ அதே ஒரு விஷயத்த அந்த ஸ்டூடெண்ட் படிச்சுட்டாங்கல்ல, அந்த படிச்ச ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. தான் என்ன படிச்சோம் அப்படின்றது மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா 90% நம்ம பிரெயின்ல லாங் ஸ்டே பண்ணிக்கும். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, படிச்சு முடிச்ச ஒரு டாபிக்கை ஓகே நம்ம ஒரு டீம் டிஸ்கஷன், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குரூப் டிஸ்கஷன் வச்சுட்டு அவங்க ஒரு டாபிக் இவங்க ஒரு டாபிக் எடுத்து படிச்சுட்டு அண்ட் இவங்க படிச்ச டாபிக்கை அவங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டாப்பிக்கை அவங்க கிட்ட அழகா தெளிவா சொல்ல முடிஞ்சிச்சு, கேட்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது கிளியரா அவங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு எடுத்தோம். ஏன்னா நம்ம எப்ப டீச் பண்ண முடியுதோ நம்மளுக்கு அது தெளிவா புரிஞ்சா மட்டும்தான் நம்மளால டீச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு அவங்களோட பிரெயின் எப்படி அந்த ப்ராசஸ் பண்ணுதோ அந்த வேல அவங்க படிக்கும் போது அவங்களோட ஸ்டடி குறைவா இருந்தாலும் அந்த ஞாபக சக்தி அந்த இடத்துல நல்லா ஷார்பன் ஆகும். ஸோ நிறைய படிக்கிறதுனால ஸ்மார்ட் பீப்புள் ஆக போறதில்லை, கொஞ்சம் படிச்சாலும் அதை அழகா பிரெயின்ல ஸ்டோர் பண்ணிக்கிற அளவுக்கு படிக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க தான் ஸ்மார்ட் பீப்புளா இருக்க முடியும். அவங்கனால தான் நல்ல ஒரு தேர்ச்சியை எடுக்க முடியும். ஸோ நீங்களும் என்னோட கைடன்ஸ்ல படிக்க போறீங்க அப்படின்னா பயோல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி உடனே தொடர்பு கொள்ளுங்க.